வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ரேஷன் கடை பணியாளர்கள் சம்மந்தமான தகவல் தான். ஸோ ரேஷன் கடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூ முடிஞ்சுது. எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு போன மாதத்திலேயே, அதாவது டிசம்பர் எண்டுலேயே ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ ஜனவரி ஸ்டார்ட் ஆகியும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த ரிசல்ட் அப்படின்றது எப்போ வரும், வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பொங்கலுக்கான வேலைகள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பொங்கலில் அவங்க நிறைய நல உதவி திட்டங்கள் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதை எல்லாத்தையும் முடிக்கணும். அது எல்லாமே கூட்டுறவுத்துறை மூலயமா, ரேஷன் கடை மூலியமாக தான் மக்களுக்கு நேரடியாக போய் அவங்க பயனடைய முடியும். ஸோ அதனால் இந்த வேலைகள் அப்படின்றது இப்போ இருக்கிறதுனால மேக்ஸிமம் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய நண்பர்கள் எப்போ நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அதுக்காக. ஸோ எப்போ வரும் அப்படின்ற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மேக்ஸிமம் பொங்கல் வரையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒரு வேளை மேபி வந்தாலும் அது நல்லது தான், நம்ம ஏற்றுக்க தான் போகிறோம். ஸோ பொங்கல் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி மாதத்தோட இறுதி வாரங்களில் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், எந்த மாதத்தில் எந்த டேட்டில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக ஜாப் தான். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ப்ரொசீஜரும் இல்லை. இதில் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது டேரெக்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ, நீங்கள் அப்புறம் 12th முடித்தப்போ எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த மார்க் பேஸ் பண்ணியும், இன்டர்வியூவில் அவங்க கொடுக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி, இது 2 தான் வேலைக்கு போகிறதுக்கான மதிப்பெண்கள் அப்படின்றது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா, செலக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது தேர்வு எழுதணுமா அப்படின்னா, தேர்வெல்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் ஃபைனல் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.